السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام، واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا، واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்றைய ஹுத்பாவினுடைய தலைப்பு அநீதம் இழைக்காதீர்கள் என்ற தலையங்கத்தின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனது அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில், நீங்கள் அல்லாஹ்வினுடைய ஒற்றுமை எனும் கயிற்றை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹுதான் உங்களுடைய இதயங்களில் உல்ஃபத் என்று சொல்லக்கூடிய அந்த நெருக்கத்தையும் அன்பையும் ஏற்படுத்துகிறான் என்பது போன்ற கருத்தை குறிப்பிடுகிறான். இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் நீண்ட நெடிய அற்புதமான அழகான விளக்கங்களை குறிப்பிடுகிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்தில் இப்படி சொன்னார்கள்: நீங்கள் ஷிர்க் வைத்து விடுவீர்கள், இணை வைத்து விடுவீர்கள் என்று நான் பயப்படவில்லை. லா அகாஃபு அன் துஷ்ரிகு, நீங்கள் ஒருபோதும் ஷிர்க் வைக்க மாட்டீர்கள். நான் பயப்படுவதெல்லாம் இந்த சமயத்தில், இந்த சமூகத்தில் நீங்கள் பிரிந்து துண்டு துண்டாக ஆகுவதை நான் பயப்படுகிறேன். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் சர்ச்சை செய்து கொண்டிருப்பதைத்தான் நான் அஞ்சுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை அஞ்சினார்களோ அது இன்று நம்முடைய சமுதாயத்தில் வேரூன்றி போய் இருக்கிறது. நான் ஒரு விஷயத்தை சரி என்று தான் நினைப்பேன், ஒரு விஷயத்தை பிழை என்று நினைப்பேன். அந்த சரி என்று நினைப்பதோ அல்லது பிழை என்று நினைப்பதோ சமுதாயத்தினுடைய பிரிவுக்கு காரணமாக ஆகிவிடக்கூடாது என்பதுதான் கண்மணி நாயகத்தினுடைய எச்சரிக்கை. இதை குறித்து நான் பலமுறை ஹுத்பாவினுடைய உரைகளிலும் பேசியிருக்கிறேன். ஆனால் இன்று நாம் பேச வந்தது அநீதம் இழைக்காதீர்கள் என்பது. இன்றைய இந்த மண்ணில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு எத்தகைய அநீதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நேற்று வரை பார்த்து கொண்டிருக்கிறோம், அல்லது இன்றைய இந்த நொடி வரை நாம் அவதானித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது குறித்த ஒரு மனவேதனையோ எழுச்சியோ இல்லை. நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் வேறு பக்கம் திருப்பப்பட்டு விட்டது.
அவன் அப்படி, இவன் இப்படி, அது அப்படி, இது எப்படி. ஆனால் ஒட்டுமொத்தமாக நம்மை இந்த மண்ணிலிருந்து அகற்றுவதற்கான சதி திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதே என்ற அடிப்படையை நாம் மறந்துவிட்டோம். அதை கவனிக்கவும் தவறிவிடுகிறோம். இன்றைய ஒன்றிய அரசு, மத்திய அரசு எவ்வளவு பெரிய கொடுங்கோலான சட்டங்களை கொண்டு வந்து நம்மீது திணித்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் வேண்டாதவர்கள் இருந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை அவதானிக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுவான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது, அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பாருங்கள் என்கிறான் அல்லாஹ். அதெல்லாம் பார்க்க முடியாது. நான் கொண்டது தான் சரி, நான் பேசுவது தான் சரி, நான் தான் சரியான வழியிலே இருக்கிறேன் என்று எண்ணக்கூடியவர்களை போய் நாம் என்ன சொல்லுவது? அருமையானவர்களே, ஆனால் இன்று இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் நாம் இந்த மண்ணிலே இனி வாழ முடியுமா என்ற கேள்வி வடநாடுகளிலே நிறையவே எழுந்திருக்கிறது. வரிசையான பிரச்சனைகள் இந்த ரமதானினுடைய காலத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை யூபி அரசு விதித்திருக்கிறது என்பதை நாம் எல்லாரும் அறிவோம் இல்லையா? ஹோலி பண்டிகை என்பதின் காரணத்தினால் மஸ்ஜிதுகளை மூட வேண்டும் என்றது. என்ன அதிர்வு நமக்கு இருக்கிறது? ஏதாவது அதிர்வு இருந்ததா? ஹோலி ஊர்வலத்தினுடைய போது மஸ்ஜிதுகளுக்கெல்லாம் திரை போட வேண்டும் என்று சொன்னது, பகிரங்கமாக அறிவிக்கிறது. அதோடு மாத்திரமல்லாமல் டெல்லியிலே இஸ்லாமிய பெயர்களை தாங்கி இருக்கக்கூடிய வீதியினுடைய பெயர்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்கிறது. அதெல்லாம் மாற்றிடுவாங்க. பெருநாள் காலத்திலே பள்ளிகள் நிரம்பிவிட்டால் வெளியில் நிற்பாங்க. எல்லா இடங்களிலும் இது நடக்கிறது தானே. அப்படி தெருக்களில் நின்றால் பாஸ்போர்ட் முடக்கப்படும், உங்களினுடைய டிரைவிங் லைசன்ஸ் ரத்து செய்யப்படும். பெருநாளைக்கு ரம்ஜான் பண்டிகை, அதற்கு விடுமுறை என்பது கிடையாது. விடுமுறை இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. இதில் பெரிய வேடிக்கை என்னென்னா, பேங்குக்கே லீவ் விட மாட்டேன் அப்படிங்குது. பேங்க் லீவ் கிடையாது. வாரணாசி நம்முடைய பாரத பிரதமரினுடைய தொகுதி, அங்கே நவராத்திரியினுடைய பண்டிகை நடப்பதின் காரணத்தினால் 9 நாட்களுக்கு, நவராத்திரிங்கிறது நவங்கிறது 9, அந்த 9 நாள் பண்டிகை என்பதால் 9 நாட்களும் கறிக்கடைகள், இறைச்சி கடைகள், முட்டை கடைகள் இவைகளெல்லாம் மூடி வைக்க வேண்டும். அது பொதுவான சட்டம் நம்ம பார்க்க முடியாது. அது முஸ்லீம்களை குறிவைத்து, ஏன்னா இந்த கடைகள் எல்லாம் பெரும்பாலும் முஸ்லீம்களினுடைய கையில் இருக்கிறது. இது மாத்திரமல்லாமல் இதையெல்லாம் யாரெல்லாம் மீறுகிறார்களோ அவர்களுடைய வீடுகள் எல்லாம் புல்டோசர் கொண்டு உடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு லாயரனுடைய வீடே உடைக்கப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட மண்ணிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த தமிழக மண், இங்கேயும் இந்த முசீபத்துகளை கொண்டு வருவதற்கான எத்துணை முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலத்திலே கர்நாடகாவிலே ஹிஜாபினுடைய பிரச்சனை எவ்வளவு வேகமாக எழுந்தது. பள்ளிக்கு சென்ற அந்த பிள்ளையினுடைய ஹிஜாபை பிடித்து இழுத்த அந்த அவல நிலை, முத்தலாக்கினுடைய சட்டங்கள் பிரகடனப்படுத்தப்பட்டு அது சட்டமாக கொண்டு வரப்பட்டது. சிஏஏ சட்டம், மாட்டு இறைச்சியினுடைய பிரச்சனை. இந்த மாட்டு இறைச்சி என்பது, மாடு உனக்கு புனிதம், சரி, உனக்கு புனிதமான மாட்டை நீயே அறுத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாயே என்றால் அதையெல்லாம் கேட்கக்கூடாது. எவ்வளவு இழிவான கேவலமான அரசியல்! உலகத்தில் இது போன்ற அசிங்கமான அரசியலை எங்கும் பார்க்க முடியாது. எந்த அரபு நாடும் வாய் திறக்காது. சகோதரர்களை, நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம்,
அரபு நாடுகள் நமக்காக பேசும் என்று ஒருபோதும் பேசப்போவதில்லை. அரபு நாட்டினுடைய ஒரு லீடர் வருகிறார். நான் நாட்டை சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து இறங்குறாரு. இவர் நம்முடைய பாரத பிரதமர் அப்படியே கட்டி தழுவி ஆற தழுவுகிறார். அவரும் ஆள தருகிறார். நீ தெழுவு, இங்குள்ள முஸ்லீம்களுடைய நிலைகள் என்ன என்பது அந்த அரசுகளுக்கு தெரியாதா என்ன? நம்மை விடுங்கள், பாலஸ்தீன மக்களினுடைய நிலைகள் என்ன? இந்தியாவை இன்னொரு பாலஸ்தீனமாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த சங்கிகளினுடைய சதித்திட்டம். பார்ப்பனர்களுடைய மிக குறைந்த எண்ணிக்கை சதவிகிதத்திலே இருக்கக்கூடிய அவர்களினுடைய இந்த சதி திட்டத்தில் இந்த அரசு நின்று கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே ஹலால் பிரச்சனை, அது ஒரு பக்கம். என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அவிழ்த்து விடு. முஸ்லீம்களுக்கு எப்படியெல்லாம் நெருக்கடி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடு. ஏன்னா முஸ்லீம்கள் அவன் பல விதமாக பிரிஞ்சு போய் கிடக்கிறான், ஒன்று சேர மாட்டான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ஒன்று சேர விடாமல் ஒரு தீவிர குழுக்கள் அதில் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். அதுவரை நம்ம அவங்க அடிக்கலாம். அவங்க ஒன்றுபட்டு அதெல்லாம் நம்ம ஒன்றுபடணும் அப்படிங்கிற சிந்தனைக்கு வந்தால் நம்ம நிற்க முடியாது, அவர்களால் நிற்க முடியாது. எனவே நம்மை பற்றி அவன் தெளிவாகவே பிரிந்து வைத்திருக்கிறான். தெருக்களுக்கு தெரு பிரச்சனை முஸ்லிம்களிடத்திலே, மஹல்லாக்களுக்கு மஹல்லா பிரச்சனை. எனவே அடித்தட்டத்தில் இருந்தே அவர்கள் பிரிந்து போய் கிடக்கிறார்கள். அவர்களை நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் அவர்கள் ஒன்றுபட்டு விட்டால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது இந்த ஒன்றிய அரசுக்கு நன்றாகவே தெரியும். இன்னொரு பலஸ்தீனம் இங்கே உருவாவதற்கான அத்துணை முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அவுரங்கசீபினுடைய கல்லறை தர்கா இது ஒரு அவமான சின்னம், அதை உடைத்து தகர்க்க வேண்டும் என்று இன்றைக்கு போர்க்குரல் எழுந்து அதை நோக்கி படைகள் திரட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஊர்வலங்கள் நடந்தது, கலவரமானது. அவுரங்கசீப் ரஹிமஹுல்லா நம்முடைய பாட்டனார் சதகத்துல்லா அப்பாவுடைய காலத்திலே வாழ்ந்த மகான். இங்கே நீங்கள் கிட்டத்தட்ட முழு இந்தியாவையும் ஆண்ட மாமன்னர், இந்தியாவை முழுமையாக கிட்டத்தட்ட முழுமையாக ஆண்ட மாமன்னர். அவர் மீது பொய்யையும் புரட்டையும் இல்லாத செய்திகளையும் குவித்து அத்தனையும் பொய் தான், முழுக்க முழுக்க பொய்யாகவே நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசினுடைய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் வாயில வந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்துக்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக திகழ்ந்தவர்கள் அவுரங்கசீப் ரஹிமஹுல்லா. கோயில்களை நீங்கள் போய் பார்த்தால் அதற்கான அதிகமான மானியங்கள் வழங்கியவர்கள் அவர்கள். இந்த நாட்டிலே அவர்கள் ஆட்சி செய்த போது எங்காவது இந்துக்களுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதா? எவ்வளவு பெரிய பாதுகாப்பை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அந்த வரலாறை இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாள் பேசுவோம், அவர்களுடைய வரலாறை. அவ்வளவு அற்புதமான ஆட்சியை தந்தவர்கள், எளிமையான ஆட்சியை தந்தவர்கள். குர்ஆன் ஷரீஃபை கையாள எழுதியும் தொப்பிகளை பின்னியும் அதன் மூலமாக கிடைத்த வருவாயை கொண்டே வாழ்ந்தவர்கள். மக்களினுடைய பணத்திலே, வரி பணத்திலே சொகுசான லட்சக்கணக்கான ரூபாயை செலவு செய்து கோட்டு போட்ட பிரதமர் அல்ல எங்களினுடைய அவுரங்கசீப் ரஹிமஹுல்லா. உன்னுடைய உடைக்காக எவ்வளவு செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்த்தா நீங்கள் ஆச்சரியப்பட்டு போய்வீர்கள். பிரதமரினுடைய ஆடைக்காக, அவருடைய தாத்தா வீட்டு சொத்து அல்லது நம்முடைய வரிப்பணம், கொடுத்த வரிப்பணத்தை திருப்பி தரமாட்டேன் என்று திமிராக பேசுவது. இப்படிப்பட்ட நிலையிலே இன்னும் சமீபத்தில் இந்த தமிழகத்தில் எப்படியாவது வடநாட்டை போன்ற பிரச்சனைகளை கொண்டு வர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கச்சை கட்டிக்கொண்டு அவர்கள் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். படைபலம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது, அதிகார பலம் இருக்கிறது. இதை வைத்து எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்பதற்காக மதுரை திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை. நாம் எல்லாம் இந்த ஜியாரத்துக்கு போயிருக்கிறோம். ஒரு அற்புதமான காட்சி அது. அருமையான பெருமக்களே, அவ்வளவு அழகான இடம் அது. கீழே கோயில் இருக்கிறது, மேலே தர்கா இருக்கிறது.
காலா காலமில்லாத மலைக்கு பெயரே சிக்கந்தர் மலை என்றுதான் பெயர். ஆனால் அந்த மலையினுடைய பெயரையே மாற்ற வேண்டும் என்று தொல்லியல் துறை இருக்கிறது அல்லவா, அது மதுரை கோர்ட்டிலே ஒரு கேஸ் போட்டிருக்கிறது. சமணர் குன்று. இந்த சமணர் யார் என்கிறதெல்லாம் தனி வரலாறு. இந்த சமணர்களை இந்த சங்கிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு காலகட்டத்தில் என்ன பாடுபடுத்தினார்கள் என்பது தனி வரலாறு. ஆனால் தங்களுக்கு தேவை என்று வரும்பொழுது சமணர் என்று சொல்லிக் கொள்வது. இவர்கள் உண்மையிலே இந்துக்களுக்கான பாதுகாவலர்கள் அல்ல, எல்லாருக்குமான எதிரிகள், மனித குலத்திற்கான எதிரிகள். மொத்தத்தில் எப்படி யூதர்கள் எல்லாரும் தங்கள் கையின் கீழ் இருக்க வேண்டும், அடிமை வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கருதுவார்களோ அதுபோன்று இவர்கள். இவங்களுக்கு சில பல்லாக்கு தூக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம்களே இருக்கிறாங்க, முஸ்லீம் பெயர் தாங்கிகள். அருமையான பெருமக்களே, திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலை, அங்கே சிக்கந்தர் பாதுஷா அடங்கி இருக்கிறாங்க, கீழே முருகன் கோயில் இருக்கிறது. இப்படி ஒரு கந்தர் கோயில் இருக்கும் பொழுது நீங்கள் ஆடு மாடுகளை இன்னைக்கா இருக்குது, 100 வருஷத்துக்கு மேல் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு அது. இன்றைக்கு புதிதாக இது வருகிறது என்று சொன்னால் வடநாட்டினுடைய அந்த கலவரத்தை இந்த மண்ணிலே விதைக்க வேண்டும், மதுரை மண்ணிலே விதைக்க வேண்டும், தமிழகத்திலே விதைக்க வேண்டும் என்று. அந்த கோயிலை சுற்றிய, அந்த மலையை சுற்றிய பல கோயில் இருக்கிறது. நான் பெயரைகளை கூட சொல்லுகிறேன். 18ஆம் படி கருப்பசாமி கோயில் என்று ஒன்று இருக்கிறது, பாண்டி முனீஸ்வரர் கோயில் என்று இருக்கிறது. இங்கெல்லாம் ஆடு பலியிடப்படுகிறது, கோழி பலியிடப்படுகிறது. அட, உன் கோயிலே அது நடக்குதே, உன் மக்களே அதை செய்கிறாங்களே, எல்லாரும் ஒன்று சேர்ந்த செய்கிறாங்களே, மேலே என்ன நடக்குதுன்னா சமபந்தி நடக்குது. இதுதான் பிரச்சனை. அங்கே ஆடு கோழி அடுக்கிறதுலாம் பெரிய பிரச்சனை இல்லை, சமபந்தி அங்கே தர்காவில் நடக்கிறது. அந்த சமபந்தியிலே முஸ்லீம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அப்படி எல்லாரும் கலந்துக்கிட்டால் சங்கிகளுக்கு பொறுக்குமா என்ன? எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் எப்படி பொறுக்கும்? பொறுக்காது. இதுக்குத்தான் இந்த செய்தி, நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அப்போ மக்கள் விழித்துக் கொள்வார்கள். எனவே அவர்களை எப்படி தாக்குதல் நடத்த வேண்டும் என்று தெளிவாக தெரிந்த இந்த சங்கிகள் இவ்வளவு பிரச்சனைகளை வேறு விதமாக, அங்கே பாருங்கள், இப்படி கோயில் இருக்கும்போது அங்கே போய் அப்படி செய்கிறாங்க, இப்படி செய்கிறாங்க, ஆடை இருக்கிறாங்க, பலி கொடுக்குறாங்க, குர்பான் கொடுக்கறத. அதோடு மாத்திரமல்லாமல் இது மதுரை கோர்ட்டிலேயும் ஒரு கேஸாக பதிவு செய்யப்பட்டது. தொல்லியல் துறை தனியாக பதிவு செய்தது. இந்த கோர்ட்டில் பதிவு செஞ்சவங்க இந்த குன்றை, இந்த மலையை தொல்லியல் துறையில் ஒப்படைக்கணும், தொல்லியல் துறையில் எங்கிட்ட ஒப்படைங்கன்னு அது கேட்குது. அதுவும் ஒரு கேஸை பதிவு செய்திருக்கிறது. இந்த தொல்லியல் துறையில் எப்படி தெரியுமா, அதை தோண்டி பார்த்து ஆய்வு செய்து இது எப்படிப்பட்டது, என்னது, எந்த காலத்தில் உள்ளது, இதெல்லாம் அது பார்க்குற வேலை. அந்த திறமையெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கா? நல்லாவே இருக்குது. அந்த ஆற்றல் இருக்குதா? நிறைவாகவே இருக்கிறது. ஆனால் ரிசல்ட் எப்படி வரும் தெரியுமா? அவங்க பார்த்த அந்த ஆய்வின் அடிப்படையில் வராது, அவங்க மூளையில் உள்ள மாதிரி வரும். இது அப்படி. உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் ஞானவாபி மஸ்ஜித் வடநாட்டில் இருக்கிறது. அங்கே ஹவுதில் இருக்கக்கூடிய ஒரு குப்பா மாதிரி ஒரு பகுதி, அந்த பகுதியை வைத்துக்கொண்டு இது சிவலிங்கம், இது கோயில் இருந்த இடம் சொல்லி இப்போ அதை பூட்டு போடுறதுக்கு அதை வம்பு, கோர்ட்டு, கேஸு, என்ன பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. பாபரி மஸ்ஜிதை ஆய்வு செய்தார்களே, என்ன நடந்தது? எல்லாம் ஒன்றும் கிடைக்கல. அங்கே தொல்லியல் துறையில் எதுவுமே அங்கே கோயில் இருந்ததாக எதுவும் கிடையாது. ஆனாலும் யாருடைய கையில் ஒப்படைக்கப்பட்டது? இன்றைக்கு ராமர் கோயில் எழுப்பப்பட்டு விட்டதா இல்லையா? இப்படி ஒன்றாக எல்லா நிலைகள், முத்தலாக்கிலிருந்து இஸ்லாமிய சட்ட திட்டங்களுக்கு உள்ளே நுழைந்து சிதைத்து சின்ன பின்னமாக ஆக்கி நம்மை கூண்டோடு ஒழிப்பதற்கான அத்துணை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. அதற்கு பக்கபலமாக இருக்கக்கூடியது யூபி அரசு. அது ஒன்று தான் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ ஹரியானா, டெல்லி, எல்லாம் பீகார் எல்லாம் ஒன்றுன்னா இணையுது. அருமையான பெருமக்களே, அதோடு மாத்திரமல்லாமல் இந்த மதுரை
அந்த மெட்ராஸ் பிரான்ச் கோர்ட்டில் அவர்கள் சமர்ப்பித்த அதற்கு தீர்ப்பை அங்கு உள்ள 2 பெண் நீதிபதிகள் கூறினார்கள். அவங்க சொன்னாங்க, அரசு தரப்பினுடைய விளக்கத்தையும் கேட்டுட்டு அவங்க சொன்ன பதில், இந்த மலை தொல்லியல் துறைக்கெல்லாம் சொந்தம் கிடையாது, இதுக்கு காலாகாலமாக நடந்து கொண்டு வரக்கூடியது தான். அதோடு ஒரு வார்த்தை அவங்க சொன்னாங்க, கடவுள்கள் சரியாக இருக்கிறார்கள், மனிதர்கள் சரியாக இல்லை என்று அந்த நீதிபதிகள் குறிப்பிட்டார்கள். 2 பெண் நீதிபதிகள். அவங்க எல்லாம் சரியாக தான் இருக்குது, நீங்கள் ஒரு பிரச்சனை பண்ணக்கூடாது, அதெல்லாரும் எல்லாருக்கும் சொந்தமான மலைதானே தவிர அது தொல்லியல் துறைக்கு சொந்தமானது அல்ல என்று தீர்ப்பு செய்து விட்டது. அதோடு மாத்திரமல்லாமல் இந்த பிரச்சனையை சென்னையிலே கொண்டு வர வேண்டும் என்று அங்கே ஒரு ஊர்வலத்தை நடத்துவதற்கான முயற்சிகளே இந்த சங்கிகள் ஈடுபட்டு அதற்கான அனுமதியை கோர்ட்டிலே கேட்டார்கள். சென்னை ஹைகோர்ட் சொல்லியது, மதுரையிலே நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு இங்கே என்ன ஊர்வலம், அதெல்லாம் தர முடியாது என்று மறுத்தது. நீ இங்கே தரவில்லையா, நான் டெல்லிக்கு செல்கிறேன் என்றார். டெல்லியிலே விசாரணை நடந்து முடிந்தது. டெல்லியினுடைய ஹைகோர்ட், உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் சொல்லியது, சென்னை நீதிமன்றம் ஹைகோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்ததோ அது சரி, நீங்கள் அப்படிலாம் நடத்த முடியாது என்று சொல்லியது. ஆக ஏதோ ஒரு பக்கம் நீதி இருந்து கொண்டு இருக்கிறது, ஏதோ ஒரு பக்கம். ஆனால் இதெல்லாம் எவ்வளவு காலத்திற்கு இருக்கும், எத்தனை நீதிகள் நிதிக்கு விலை போனது என்பதை நாம் பேசியும் இருக்கிறோம், பார்த்து கொண்டும் இருக்கிறோம். அருமையானவர்களே, இதோடு மாத்திரமல்லாமல் அங்கே மதுரையில் இருக்கக்கூடிய பிரபல்யமான ஒரு கோயில், மீனாட்சி அம்மன் கோயில் எல்லாருக்கும் தெரியும். அந்த கோயிலை சுற்றி பாருங்கள், இறைச்சி கடைகள் வைத்திருக்கிறார்கள், அதெல்லாம் அகற்றப்பட வேண்டும் என்று. இதில் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, இறைச்சி கடை இருக்குன்னா இருக்கு, அதில் ஒரு கடைக்கு கூட முஸ்லீம் சொந்தம் இல்லை, இதெல்லாம் இந்துக்கள். அங்கே சிக்கிக்கிட்டாங்க. ஓ மக்கரல்லா, நீங்கள் சதி திட்டம் விதித்தால் அல்லாஹ் விதிக்கக்கூடிய சதி இருக்கிறதே அது ரொம்ப அபாரமாக இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த சதி, ஆனால் அல்லாஹ் மிக ஹலீம், பொறுமையானவன். அவன் தன்னுடைய சதி திட்டத்தை எப்போது விரிப்பான் என்று யாராலும் சொல்ல முடியாது, அது அவனுக்கு தெரியும். நாம் பலகீனமானவர்கள் இன்று நடந்து விடாதா, அல்லாஹ் அழிச்சிட மாட்டானா, இந்த யூதர்களை ஒழிச்சிட மாட்டானா என்றெல்லாம் நாம் என்ன செய்யலாம், விரும்புகிறோம். அது நம்முடைய ஈமானினுடைய அடையாளம் தான், அது ஒன்றும் தவறு இல்லை. அல்லாஹ் நீ அழித்து விடு, நாசமாக்கி விடு என்று கேட்பது நியாயமானது, சரியானது. ஆனால் அது நடக்கும், அது எப்போது நடக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும், ரப்புக்கு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்று அடுத்த பிரச்சனையை இந்த ஒன்றிய அரசு தொடங்கி இருக்கிறது, வக்ஃப் சட்டம். அது தீர்மானமாக பார்லிமெண்டில் நிறைவேறியும் இருக்கிறது இந்த சட்டம். இதில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்தியாவிலே இருக்கக்கூடிய அதிகமான நிலப்புலன்கள் வருவாய் எதற்கு இருக்கிறது என்றால் ரயில்வே துறை, அதற்கு அடுத்து பாதுகாப்புத்துறை, அதற்கு அடுத்து இராணுவம், 4வதாக வக்ஃபுக்கு. ஏறக்குறைய 8 to 9 லட்சம் ஏக்கர் 9 லட்சம் ஏக்கர் இந்த வக்ஃபுக்கு சொந்தமாக இருக்கிறது. எனவே இதையெல்லாம் நிறைய பேர் அபகரித்திருக்கிறார்கள், அதை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும். அப்படி மீட்டு எடுத்து முஸ்லீம்களுக்கு பலன் அளிக்க வல்ல காரியங்களை நாங்கள் செய்வோம். கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல? நிறைய இடங்கள் அபகரிக்கப்பட்டு போயிருக்கிறது. ஊழல்கள், அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஊழல்கள் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். இப்படி சொல்றவங்களே பெரிய பெரிய ஊழல்கள் செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறவன் தான். ஆக இப்படி இதெல்லாம் சரியாக ஆக்கப்பட்டு, முறையாக ஆக்கப்பட்டு, அழகான முறையிலே இந்த வக்ஃப் சட்டத்தை நிர்வகிப்பதற்கு இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம். இதில் என்ன கொண்டு வர்றாங்க, அந்த சட்டத்தினுடைய மாபெரும் அதிகாரிகளாக இந்துக்களை அவர்கள் நியமிக்கிறார்கள். இந்துக்கள்னா இந்துக்கள் இல்லை, சங்கிகளை அவர்கள் நியமிக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த இந்தியாவிலேயே 4வது இடத்தில் பெரிய சொத்துக்களை கொண்டதாக வக்ஃப் இருக்கிறதா என்றால் இல்லை. இப்போ பொதுவாக சென்ட்ரல் வக்ஃப் ஆக்ட் என்று இதற்கு பெயர்.
சென்ட்ரல் வக்ஃப் ஃபண்ட் ஒன்று இருக்குது. அந்த கணக்கின் பிரகாரம் 8 to 9 லட்சம் ஏக்கர் முஸ்லீம்களுக்கு இருக்கிறது. ஆனால் சென்ட்ரல் டெம்பிள் ஆக்ட், கோயில் ஆக்ட் என்று ஒன்றை நியமித்தால், அப்படி ஒன்று இல்லை. அப்படி நியமித்தால் இது பன்மடங்கு அதிகமாக இருக்கும். ஏனென்றால் ஒரு கணக்கெடுப்பிலே இந்த தமிழகத்தில் மட்டும் இந்து அறநிலையத்துறையில் எவ்வளவு நிலம் இருக்கு தெரியுமா? 4.5 லட்சம் ஏக்கர் இருக்கிறது. 4.5 லட்சம் ஏக்கர் தமிழகத்தில் மட்டும். வக்ஃபுக்கு என்ன சொல்றோம்? 9 லட்சம். இந்தியா முழுவதும் 9 லட்சம். ஆனால் இங்கே இந்து அறநிலையத்துறை, இங்கே தமிழக அரசினுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த அறநிலையத்துறையிலே 4.5 லட்சம் ஏக்கர் இருக்கிறது. அப்படியானா மொத்த இந்தியாவுக்கு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. இங்கே விட வடநாட்டில் எவ்வளோ பெரிய கோயில்கள்லாம் இருக்குது. திருப்பதி கோயிலும் அங்கே தென்னாட்டிலையும் கூட எத்தனை பெரிய கோயில்கள் இருக்குது. அவைகளுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய வருமானங்கள் இருக்கிறது. அதற்கெல்லாம் அவங்க என்ன செய்யலை, ஒன்றும் வைக்க இல்லை. சமீபத்தில் கேரள மாநிலத்தில் பத்மநாபர் கோயிலுடைய அந்த சுரங்கம் அறை திறக்கப்பட்டது. அதில் தங்கங்கள் கொட்டி கிடந்தது. ஒரு குறைந்த மதிப்பீடு எவ்வளவு என்று சொன்னால் 1 லட்சம் கோடி. ஒரு கோயில் 1 லட்சம் கோடி. அப்ப இதெல்லாம் நீங்கள் எவ்வளவு இப்படி கிடக்கிறத, இதையே எத்தனை இந்து மக்கள் பசியிலும் பட்டினியிலும் வாடுகிறார்கள், கல்வி இல்லாமல் இருக்கிறார்கள், ஆடை இல்லாமல் இருக்கிறார்கள், வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு அதை கொடுக்கலாமா இல்லையா? அப்படி கோயிலுடைய நிலங்களிலே வரக்கூடிய அதை பராமரித்து அதை அபகரித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறான்? கோயில் நிலங்களை ஆட்டையை போட்டவன். அதற்காக ஏதாவது ஆக்ட் வச்சிருக்கிறீங்களா? இல்லையே. அதையெல்லாம் செய்யாத நீங்கள் இதை ஏன் கை வைக்கிறீர்கள்? அப்ப இதெல்லாம் முஸ்லிம்கள் ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுததாம். முஸ்லிம்கள் இந்த மாதிரி சில ஊழல்கள் செய்திருக்கிறார்களா? அவர்கள் நிலங்களை அபகரித்திருக்கிறார்கள் என்றால் அபகரித்திருக்கிறார்கள். அதை சரி செய்ய வேண்டும், சட்டத்தை திருத்தக்கூடாது. அபகரித்தவர்களிடம் இருந்து யார் ஊழல் செய்தார்களோ அவர்களிடமிருந்து அதை பெற வேண்டும், திரும்ப பெற வேண்டும். இதான சட்டம், இதான முறை. ஆனால் அதை விட்டுவிட்டு எப்படிப்பட்ட கேவலமான நிலையில் அதிலே கையை வைத்து அவர்களுக்கு துணை நிற்கக்கூடிய 2 மாபெரும் கட்சிகள், அவர்களுடைய துணையில் தான் இந்த கட்சி நிற்குது, தனித்தன்மையில் நிற்க இல்லை. ஆனால் அவங்களும் சேர்ந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்களே. உங்களுக்கு அதிகமாக ஓட்டு போட்டது, உங்களை ஆட்சியில் உட்கார வைத்தது முஸ்லீம்கள் இல்லையா? எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் தங்களுடைய சுயநலம் என்று வரும்பொழுது அவர்கள் மாறிவிடுவார்கள் என்பதற்கு இதெல்லாம் சான்று. இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினையாக அமையாதா என்ன? அப்ப நாம் இதிலிருந்து என்ன விளங்குறோம்? அவர் எந்த நாயுடுவாக இருந்தாலும் தனக்கு என்று வசதி வாய்ப்புகள் வருகிறது என்று இருக்குமேயானால் அதற்கு சாதகமாக மாறி போய் விடுவார். அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறதா இல்லையா? இங்கே தமிழகத்திலேயே எத்தனை பேர் நம்ம பார்க்கிறோம். முஸ்லிம்களுக்காக குரல் கொடுத்தவர்கள் அந்த கட்சியிலே இணைந்த போது அது நல்ல சட்டம் என்று பேசுகிறார்களா இல்லையா? நேற்று ஒருத்தர் பேட்டி கொடுக்கிறார், அந்த கட்சியில் இணைந்தவர். இன்றைக்கு தமிழகத்தினுடைய அந்த தலைமை பதவி தனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர், கிட்டத்தட்ட நமது பகுதியை சார்ந்தவர், திருநெல்வேலியை சார்ந்தவர். அருமையான பெருமக்களே, ஆக இதற்கெல்லாம் ஒரே வழி, நாம் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்பதுதான். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் துண்டாடி கொண்டிருந்தால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆக பிடிக்காத ஒன்று சமூகத்தில் பிளவையும் பிரிவினையும் ஏற்படுத்துவது. அவங்க பிடிக்காமல் ஆக வெறுத்த விஷயம் அது. நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் தலைமை உங்களுக்கு மாறு செய்யுமேயானால் அதை அழகான முறையில் எடுத்து சொல்லுங்கள். அப்படி ஒரு வேளை அவர்கள் அதற்கு வழிபடவில்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படையுங்கள், பிரிவினை செய்து விடாதீர்கள். ஸல்லல்லாஹு சொல்றாங்க. நம்ம நடப்போமா? ஆனால் நம்ம பேர் என்ன? நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய வழியில் போகிறோம், நாங்கள்லாம் ஆஷிக் ரசூல் பேர். நீ யார் இடத்துல ஒப்படைக்கணும்? அல்லாஹ்விடத்தில் ஒப்படை என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிரிச்சிராதே, சமூகத்தை உடைச்சிராதே.
ஆனால் இன்னைக்கு எத்தனை சமூகங்கள் உடைந்து பிரிந்து கோர்ட்டு கேஸ் என்று நாம் அலைந்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் முற்றிலும் இஸ்லாத்துக்கு முரணானது, புறம்பானது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. எவ்வளவு பெரிய பலகீனம்! நான் சொல்வது சில பேருக்கு சங்கடங்களை தரலாம், ஆனால் அதை பற்றி நான் கவலைப்பட போவது இல்லை. நாளை நீ ஏன் பேசவில்லை என்று கேட்டால் அது எனக்கு சங்கடமாக இருக்கும், ரப்பு கேட்கும்போது. அதுதான் யதார்த்தம். இதனால் இப்படி பேசுவதால் சில கஷ்டங்கள் வருகிறது என்றால் அதை சகித்துக் கொள்வதற்கும் சுமப்பதற்கும் நாம் தயார் தான். அல்ஹம்துலில்லாஹ். அருமையான பெருமக்களே, எனவே எவ்வளவு ஆபத்தான கட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த வக்ஃப் சட்டமாக இருக்கட்டும், இந்த கோயில்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய சொத்துக்களாக இருக்கட்டும், ஒரு காலகட்டத்தில் அரசர்களாக வாழ்ந்தவர்கள், சுல்தான்களாக வாழ்ந்தவர்கள், ஜமீன்தார்களாக வாழ்ந்தவர்கள்லாம் அந்த மக்களினுடைய நலனுக்காக வேண்டி பள்ளிகளுக்காகவும் தர்காக்களுக்காகவும் அறநிலைத்துறைக்காக வேண்டி இந்துக்கள் முஸ்லீம்கள்லாம் வழங்கினவங்க. இன்றைக்கி என்னென்னா, ஒரு இந்து அறநிலையத்துறைக்கு முஸ்லீம்கள் ஏதாவது வழங்குகிறார்கள் என்று சொன்னால் அதை அங்கீகரிக்கலாம். இந்த வக்ஃப் சட்டத்தில் என்ன கொண்டு வந்தாங்க தெரியுமா? இனிமேல் யாராவது வக்ஃப் வாரியத்திற்கு வழங்குவதாக இருந்தால் அது முஸ்லீம்கள் மட்டும்தான் வழங்க முடியும், வேறு யாரும் வழங்க முடியாது. வேறு மன்னராக இருந்தாலும் சரி, கன்னராக இருந்தாலும் சரி, யாரும் வழங்க முடியாது. ஆனால் அறநிலையத்துறையத்துக்கு முஸ்லீம்கள் வழங்கினா வாங்கிக்கிடலாம். எப்படிப்பட்ட சட்டங்கள் என்று, எவ்வளவு கேவலமான, அசிங்கமான, அட்டூழியமான சட்டம் என்பதை எண்ணி பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் இந்த அறநிலையத்துறை மூலமாக 11 கல்லூரிகள் துவக்கப்படுவதாக அறிவித்தது அரசு, தமிழக அரசு அறிவித்தது. உடனே ஐயோ ஐயோ என்று சத்தம் போட்டு பெரிய பிரச்சனைகள் உண்டு பண்ணி கோர்ட்டில் தடை வாங்கிட்டாங்க. அறநிலைத்துறை என்பது கோயில்களுக்கு சொந்தமானது. அந்த பணத்தில் எல்லா மக்களும் படிக்கிறதா? முஸ்லீம்கள் படிக்கிறதா? கிறிஸ்தவர்கள் படிக்கிறதா? கடவுளையே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் படிக்கிறதா என்று தடை வாங்கினார்கள். இப்போ முஸ்லீம் வக்ஃப் சட்டத்தில் மட்டும் நீங்கள் வந்து உட்கார்ந்துக்கலாமா? எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது. ஒரு கோயிலினுடைய அறங்காவலர் துளையாக சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் நர்கீஸ் கான் என்பவர் நியமிக்கப்பட்டார். எவ்வளோ பெரிய பிரச்சனை! பாருங்க எப்படி பண்ணிட்டாங்க, ஒரு முஸ்லீம் கொண்டு அறங்காவலத்துறையே போட்டார் அப்படின்ட்டு என்று தமிழக அரசுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போ உங்களுக்கு ஒரு முஸ்லீமை போட்டால் கசக்குது, ஆனால் உங்கள் துறையில் ஒரு முஸ்லீம், ஒரு ஹிந்து எங்கள் துறையில் ஒரு முஸ்லீம்கள் வந்தால் உங்களுக்கு இனிக்குதான், அது மட்டும் சரியா? ஆனால் உண்மையிலே நர்கீஸ் கான் ஒரு முஸ்லீம் அல்ல, ஹிந்து. இதான் பெரிய வேடிக்கை. ஏன்னா நர்கீஸ் கான் என்று ஒரு முஸ்லீம் டாக்டர் இருந்தார், ஒரு அருமையான டாக்டர் இருந்திருக்கிறார். அவர் அற்புதமான பல உதவிகள் செய்து இந்த நர்கீஸ் கானினுடைய அம்மா இவரை சுமந்திருக்கும் போது அவர் தான் இந்த அவருக்கு உண்டான வைத்தியங்கள்லாம் பார்த்து ரொம்ப பெரிய உதவிகளை செய்தார். அதன் காரணத்தினால் அந்த பெண்மணி தன்னுடைய பிள்ளைக்கு அந்த டாக்டருடைய பெயரை வச்சான் நர்கீஸ் கான். அவர் ஹிந்து தான். அதுக்கே நீங்கள் இப்படி இந்த போடு போட்டீங்களே, எவ்வளவு கேவலமானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, செய்திகள் நாம் பேசுவதற்கு நிறையவே இருக்கிறது. ஆனால் இன்றைய காலச்சூழல் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் சொன்னான், வஅ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. நீங்கள் ஒரு கொடியின் கீழே வர வேண்டும், நீங்கள் துண்டு துண்டாக ஆகிவிடாதீர்கள். அவன் அப்படி, இவன் இப்படி, அந்த கட்சி இந்த கட்சி, அது இது வம்பு வழக்கு என்று எல்லாம் துண்டு துண்டா. அப்படி நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் பலகீனமாகிடுவீங்க என்று அல்லாஹ் சொன்ன அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்களாக நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய நெஞ்சங்களை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி, அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கம் திருப்பி ஒரு கொடியின் கீழ் நின்று எதிர்வரக்கூடிய 2026இல் இந்த தமிழகத்தில் எந்த வழியிலேயும் இந்த சங்கிகள் இந்த அரசிலே நுழைந்து விடாமல் அல்லது தொடர்பு கொண்டு விடாமல் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களாகிய இந்த சமூகம் பாவம் செய்தாலும் அவன் கருணையாளன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் பாதுகாப்பானாக. முஸ்லீம்கள் எல்லா பகுதிகளிலும் நிம்மதியாக வாழக்கூடிய அருளை அவன் நிறைவாக தருவானாக. வடநாடுகளிலே, குறிப்பாக யூபி, ஹரியானா போன்ற, டெல்லி போன்ற பகுதிகளிலே வாழக்கூடிய அந்த மக்கள் நிம்மதியாக வாழ்ந்து, வல்லவனே உன்னை வழிபடுவதற்கு, நிம்மதியாக வழிபடுவதற்கு நீ அருள் புரிவாயாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.